நான் உங்களை பார்க்குறேன், நீ என்ன பார்க்காது இருந்தால் நான் உங்ககிட்ட பேச முடியுமா? நான் யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம், அவங்களுக்கும் எங்களுக்கும் அந்த உறவு இல்லைன்னா நான் உதவி செய்ய முடியுமா? 24/7 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் செபிக்கிற ஜெபத்துக்கு பதில் உண்டு, நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனுக்கு ஒரு பதில் உண்டு. ஆனால் நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன் நம்மக்கிட்ட இருக்குதா? நம்மளை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் நினைப்பாங்க, இந்த தம்பிக்கு நம்ம நல்லா இருக்கிறாங்க, இந்த அம்மாவுக்கு நம்ம நல்லா இருக்கிறாங்க, இந்த ஐயாக்கு நம்ம நல்லா இருக்கிறாங்க. ஆனால் தேவனுக்கும் அவங்களுக்கு அந்த உறவு யாருக்கும் தெரியாது. மனுஷ பார்க்குறதால வெள்ளை தோற்றத்தை பார்ப்பாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க தான் தெரியும். ஆனால் அவங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு, அவங்களுக்கும் தேவனை அழைச்ச அழைப்பு, தேவனுக்கு அவங்களுக்கும் வைத்திருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை எந்த மனுஷனும் பார்க்க முடியாது தனிப்பட்ட வாழ்க்கையில். ஒரு மனுஷனை உயர்த்தணுனாக்கா குதிரை யுத்த நாட்களுக்கு ஆயத்தப்பட்டுக்குது ஜெயமோ. இந்த பூமியில் ஒரு மனுஷன் ஜெயமாக வாழணும்னாக்கா, இந்த பூமியில் ஒரு மனுஷன் செல்வந்தனாக இருக்க வேண்டும்னாக்கா, இந்த பூமியில் ஒருத்தன் ஒரு நல்ல செல்வந்தனாவோ வெல்த்தியாக இருக்க வேண்டும்னாக்கா ஒரே ஒரு காரணம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ முடியாது. நீங்கள் என்னென்ன முயற்சி பண்ணுங்க, நீங்கள் என்ன ஆசீர்வாதத்தை தேடி ஓடுங்க, இந்த உலகத்தை தேடி நம்பி ஓடி பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லைனாக்கா இந்த பூமியில் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக வாழவே முடியாது. உங்கள் பணம் ஒரு வேலை நம்ம சொல்லலாம், நம்மளுக்கு நல்ல வேலை இருக்குது, நான் செல்வந்தான் நான் வாழ்ந்துருவேன்னு, ஒரு லிமிட்டான ஆசீர்வாதம். நான் படிச்சிருக்கிறேன், நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்லி பாருங்கள், ஒரு லிமிட்டான ஆசீர்வாதம் தான் வரும். ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம மற்றவங்க புறஜாதிகள் பொறுமைப்படுகிற அளவுக்கு நம்மளை ஆசீர்வதிப்பார். இதான் வேதம் சொல்லுது. அவர் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் எப்படி பார்ப்பாருனாக்கா, புறஜாதிகள் நம்மளை பார்த்து வயிறு எரிகிற வரைக்கும் ஆசீர்வதிப்பார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் ஆசீர்வாதத்தை திறந்தால் ஒரு மனுஷனும் அடிக்க முடியாது. அவர் திறந்துட்டாருனாக்கா எந்த மனுஷனும் விரோதமாக பேசினாலும் சரி, நடந்தாலும் சரி, குறைகள் சொல்லிருந்தாலும் சரி, பின்னால் பேசினாலும் சரி, முன்ன பேசினாலும் சரி, எப்படி பேசினாலும் சரி, நான் சொல்கிறேன், ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரானாக்கா ஒரு மனுஷனை எந்த மனுஷனை தடைப்பட முடியாது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மக்கிட்ட நம்மளை பார்க்குற தேவனுக்கு நல்ல ஒரு உறவு இருக்கணும். என் டைமில் மடமன்னு சொல்கிறேன், அந்த உறவு இருக்கணும். ரெண்டாவது, ஒரு மனுஷனை தேவன் உயர்த்த வேண்டும்னாக்கா யாரெல்லாம் தேவனை உயர்த்துறாங்களோ ஆண்டவர் அவங்களை உயர்த்திடுவார். இந்த வேதத்தில் ஒரு சின்ன ஒரு சீக்ரெட் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், கேட்டுங்க. தேவனை ஆராதிக்கும் போது யாரெல்லாம் 2 கைகளை உயர்த்தி மனசார தேவனை ஆராதிக்கிறீங்களோ, தேவனிடத்தில் கையேந்தனவங்களை மனுஷங்கிட்ட கையேந்த விட மாட்டார். நான் சொல்றது புரியுதுங்களா? தேவனை உண்மையாக நீங்கள் ஆராதிச்சு பாருங்க, தேவனை உயர்த்தி பாருங்க, தேவனை புகழ்ந்து பாடுங்க. இந்த பூமியில் மற்றவங்க உன்னை புகழ்கிற மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்திருவார். தேவனுடைய இடத்துல வாங்க, முழங்கால் போட்டு பாருங்க. எந்த மனுஷங்கிட்ட போய் உங்களால் முழங்கால் போடவே முடியாது. ஏன்னா நீங்கள் போட்டுக்கிற முழங்கால் யார் கட்டினா சர்வ வல்லமுள்ள தேவன். நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு பாருங்க, ஆண்டவரை கனப்படுத்த பாருங்க, மனுஷன் உங்களை கனப்படுத்துகிற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி வச்சிருவார். ஆண்டவருக்கு நீங்கள் கொடுத்து பாருங்க, மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் நம்ம செய்கிறதுன்னா எல்லாவற்றையும் நானே பெற்றுக்கணும், எல்லாவற்றிலும் நானே நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என்னோடய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என்னுடைய ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும். இன்கமிங்கை தான் பார்க்குறோம், அவுட் கோயிங் இல்லை. எப்படி நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? ஆண்டவருக்கு நம்ம செய்கிற தியாகங்களை ஆண்டவர் நம்மளுக்கு கடங்காரன் இல்லை. நம்ம ₹1 கொடுத்தாலும் ₹1,00,000 கொடுக்குறது தான் நம்முடைய ஆண்டவர். நமக்கு 1,00,000 கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்கள், ஆண்டவருக்கு அது ஏற்ற பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருக்கு உண்மையாக 2 கைகளை உயர்த்தி ஆராய்ச்சி பாருங்க, அந்த 2 கையை மற்றவங்கிட்ட போய் பிச்சை எடுக்கவும் மற்றவங்கிட்ட போய் கேட்காத அளவுக்கு ஆண்டவர் நம்மளை கனப்படுத்துவார். நம்முடைய ஆண்டவர் எப்படின்னாக்கா நம்மளுக்கு கடங்காரனாக இருக்கிறவர் அல்ல, நமக்கு நன்மை செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஒரு மனுஷன் ஆண்டவர் உயர்த்தும் போது அற்புதங்களை நிச்சயமாக பார்ப்போம். உங்களுக்கு வேதத்தில் இன்னொரு வசனம் நான் சட்டு ஞாபகப்படுத்துகிறேன். எரிகோ கோட்டை இடிந்து வீழ்ந்தது காரணம் என்ன? ஒன்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, 2வது துதிக்கிற மனுஷனால இந்த பூமியில் செல்வந்தனா வாழ முடியும். துதிக்கிற மனுஷனை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே போவார். துதிக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் கனப்படுத்தினே போவார். துதிக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்படி படுத்துவார்னாக்கா என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுவார். வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் உண்டு, நீதிமான்கள் உண்டு, தேவனுடைய சத்தத்தை கேட்டவங்களுக்கு உண்டு.
ராஜாக்கள் உண்டு, பிரபுகள் உண்டு, தீர்க்கதரிசிகள் உண்டு, அநேக பரிசுத்தவான்கள் இந்த வேதத்தில் உண்டு. ஆனால் பாவிலே பிரதான பாவியாக இருக்கிற தாவீது பாவம் செய்தாலும், ஆனால் தாவீதை என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, அநேக காரணங்கள் உண்டு, நான் உங்களுக்கு மடமடம் சொல்ல போகிறேன். ஆனால் ஆண்டவரை உயர்த்த 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 ஆடு மேய்ச்சி தாவீதை இஸ்ரவேல் தேசத்தில் சிறந்த ராஜாவாக மாற்றினார். உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வரணும்னாக்கா ஒரே காரணம், ஆண்டவர் பிடிச்சுங்க. ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவர் நம்ம எந்த சூழ்நிலை கைவிடுகிறவர் இல்லை. ஆண்டவர் எல்லா சூழ்நிலும் நம்மளோடு இருந்து வழிநடத்துகிற தெய்வத்தை நீங்கள் உயர்த்தினீங்களாவே ஆண்டவர் உங்களை உயர்த்த முடியும். இன்னொரு விஷயம், அது நீங்கள் வீட்டில் போய் வாசித்துங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கன்னா 25-27 பவுலோசில குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறது. அவங்க நல்லா இருந்து தேவனை ஆராதிக்கலை, அவங்க கட்டப்பட்டு எடுத்துங்க வாசிங்க. அப்போ நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி யாரை துதித்து பாடுங்க? தேவனே. நல்லா கொஞ்சம் யோசித்து பாருங்க. பவுலும் சீலா இரவல்ல அடிக்கப்பட்டு கட்டப்பட்டு சிறைச்சாலையில் போட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு அவங்களுக்கு விடுதலை கிடைக்குமான்னு தெரியாது, அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியாது, இவங்க உயிரோடு இருப்பவங்களும் கூட தெரியாது. கட்டப்பட்டு இருக்கிற அந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உயர்வு எங்கே வருது பாருங்க. எந்த சூழ்நிலை பார்க்குறான் பாருங்க. நல்லா லக்ஸரியாக இருக்கும் போது இல்லை, கையங்கால கட்டப்பட்டு பாதிக்கல இருக்கும் போது அந்த மனுஷன் ஜெபிக்கிறான். வாசிமா. பாடினார்கள். ஒரு மனுஷன் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனை நீங்க ஆராதிப்பீங்கன்னாக்கா, தேவனை நீங்க உயர்த்துவீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற எல்லா கட்டுகளும் சாபங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முறியடிக்க வல்லமுள்ள தேவன். ஒரு துதி எப்படிப்பட்டதுக்கு என்று சொன்னா, பரலோக ராஜ்யத்தை கொண்டு வருகிறது தான் தேவனை ஆராதிக்கிற துதி. ஒரு மனுஷனை தேவனை பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நீங்கள் ஆராதித்து மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சா, பரிசுத்தானுடைய அபிஷேகம் உங்கள் மேலே வந்துச்சுன்னா போதும், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற கட்டப்பட்ட சாபங்களை முறித்தடிப்பார், கட்டப்பட்டு இருக்கிற தரித்திரத்தை முறித்தடிப்பார், உங்கள் மேலே இருக்கிற எல்லா வறுமையும் முறிதடித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம செய்வார். உங்களுக்கு எல்லா விடத்திலும் விடுதலை கொடுப்பார். உங்கள் ஆவிக்குள்ள வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, மாம்சத்துக்குரிய வாழ்க்கை இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, தேவனை உயர்த்துகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னால், சாபங்கள் நம்மளை தொட அதிகாரம் இல்லை, தரித்திரங்களை நம்மளை தொட அதிகாரம் இல்லை, பாவங்கள் நம்மளை தொட அதிகாரம் இல்லை. இந்த பூமியில் யாரும் நம்மளுக்கு மனுஷருக்கு விரோதமாக, சத்துருக்களுக்கு விரோதமாகவோ நம்மளுக்கு செய்கிற பில்லை சூனியம் மற்றர்கள் கட்டுகள் எது இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனை உயர்த்துகிற உங்களுக்கு தடைகளே இல்லை. இயேசுவின் நாமத்தில் அவர் துதிக்கும் போது அது எப்படி துதிச்சாரு பாருங்க. 23 வாசிங்கம்மா. எப்போ துதிச்சார்கள்னா, நல்லா இருக்கும் போது இல்லை, நல்லா சாப்பிட்டு துதிக்கல, நல்லா சௌரியமாக இருக்கும் போது துதிக்கல. அவங்க எப்போ துதிச்சாங்கன்னா, அநேக அடி நம்ம அடித்த பின்பு பார்க்கும்படி இந்த சூழ்நிலை ஒரு மனுஷன் துதிக்க முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம நல்லா இருந்தே தேவனை ஆராதிக்கிறதுக்கு கஷ்டப்படுகிறோம். இங்கே நடத்துக்கிறவங்க எல்லாம் ஆண்டவரை துதிங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியறதில்லை. காரணம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு அளவுக்கு லக்ஸரியாக வச்சிருக்கிறார். நம்மளுக்கு இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் பார்க்கலாம், ஒருவேளை லைவில் பார்க்கலான்னு உட்காந்துருப்போம். நான் உண்மையாக சொல்லுகிறேன், ஒரு மனுஷன் ஆண்டவரை உயர்த்துகிற ஒரு மனுஷனை ஆண்டவர் நிச்சயமாக உயர்த்துவார். ஒரு மனுஷன் ஆண்டவரை கனம் பண்ணி பாருங்க, ஆண்டவர் உங்களை கனப்படுத்துகிற மாதிரி இந்த உலகத்தில் யாரும் கனப்படுத்த முடியாது. நம்ம வாழ்க்கையில் உயர்வு எதிர்பார்க்குறோம், கனத்தை எதிர்பார்க்குறோம், மேன்மை எதிர்பார்க்குறோம். இது எல்லாமே எங்கன்னா ஒரு மனுஷன் தேவனை உயர்த்தும் போது எல்லாவற்றையும் நம்மளுக்கு கிடைக்காது. உண்மை உள்ள தேவன். நான் நிறைய வசனம் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்ல விரும்பல. கடைசியாக நான் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லுகிறேன். தாவீது ஒரு பாட்டு பாடுகிறான் ஆண்டவரை பார்த்து. தாவீது ஒரு பாட்டு பாடி அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்க. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1 வாசிங்கம்மா. தாவீதுடைய சத்துருக்கின் எல்லா விதமான கைகளுக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது கர்த்தருக்கு முன்பதாக பாடின பாட்டு. நான் ஒரு நிமிஷம் கேட்டேங்க. சத்ரு யாரா இருந்தாங்கன்னாக்கா சவுல். சவுல் வந்து தாவீதை கொல்ல வந்து முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறான்.
ஆனால் தாவீது நினைச்சாருன்னா அதிகாரம் இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, ஆட்கள் இருந்தாங்க. ஆனால் சவுலை வந்து தாவீது கொல்றதுக்கு மனசு இல்லை. காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தரால் அபிஷேகப்பட்ட ஒரு மனுஷனை தொடர்றது தப்பு. இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதத்தை இழக்கிறதுக்கு காரணம்னாக்கா அபிஷேகப்பட்ட சகோதரிகளை பற்றி பேசுறது, அவருடைய வாழ்க்கை குறித்து பேசுறது, சகோதரன் குறித்து பேசுறது. தேவனால் அபிஷேகப்பட்ட ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கு விரோதமாக நீங்கள் பேசுவீங்க என்று சொன்னால் ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாது. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்ய முடியாது. உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்குற அதிசயங்களை அற்புதங்களை பார்க்க முடியாது. முறுமுறுப்பின் ஆவி, கசுப்பின் ஆவி, தரித்திரத்தின் ஆவி, உணர்த்தர் பார்த்து வயிறெறிகிற ஆவி. ஆனால் தாவீதுக்கு நல்லா தெரியும், சவுலுக்கு எல்லாம் அதிகாரம், தாவீதுக்கு எல்லாம் அதிகாரம் இருந்துச்சு, வழிவாசல் இருந்தது சவுலை கொல்லும். ஆனால் தாவீதுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், அவன் தேவனால் அபிஷேகப்பட்ட ஒரு மனுஷன். அவன் தேவனால் அபிஷேகப்பட்ட மனுஷன் மேலே கை வைக்கிறது தப்புன்னு தெரிஞ்சு கொண்ட ஒரு தாவீது. தொடர்ந்து வாசித்து பாருங்கம்மா, மடமண்ண டைம் இல்லை. தாவீது பாடுகிற ஒரு பாட்டு, கர்த்தர் என்னுடைய கன்மலையும் என் கோட்டையும் என்னுடைய இரட்சகருமானவர், நான் என் தேவனை நம்பி இருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணின் கொம்பும், நம்முடைய ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறவர், நம்முடைய புகழிலுமும் என்னுடைய இரட்சகரமானவர், ரட்சிக்கிற அவரே. போதையரமா யாருடைய துதிக்கு பாத்திரரா இருக்கிறார்? நீங்க இந்த 2-3 வருஷத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தாவீது புகழ்ந்து பாடுகிற ஆண்டவரை. தாவீது ஆடு மேய்ச்சிருந்த தாவீது ஒரு தேசத்துக்கு, ஒரு இஸ்ரவேல் தேசத்தை சிறந்த மனுஷனை கொண்டு போனாங்க. வெறும் துதி மட்டும் இல்லை, தாவீது தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த ஒரு மனுஷன், தேவனை உயர்த்த ஒரு மனுஷன், தேவனுடைய வார்த்தை கேட்குற ஒரு மனுஷன், தேவனுடைய சத்தத்தை கேட்குற ஒரு தாவீது ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாருனாக்கா, நீங்கள் 2-3 வசந்த பின் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பண்ணலாம். அநேக அடைக்கலம், என் கேடகம், என் நம்பிக்கை, ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் உயர்த்தி 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 பாடுகிற ஒரு மனுஷனை, குப்பியில் இருந்த அந்த தாவீதை இஸ்ரவேல் தேசத்துக்கே சிறந்தன மாத்த. ஒன்றுமே இல்லாத தாவீதை, அவனை அக்கறையே பண்ணாத ஒரு தாவீதை, அவங்க வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்போ ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தாவீதை ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்துக்கே ஒரு சிறந்த ஒரு மனுஷனை மாற்றுவான. காரணம்னாக்கா தேவனை உயர்த்துக்கிற ஒரு மனுஷனை நிச்சயமாக தேவன் உயர்த்துவார். தேவனை கனப்படுத்துக்கிற ஒரு மனுஷனை தேவன் நிச்சயமாக கனப்படுத்துவார். நீங்கள் வீட்டில் போய் நிதானமாக வாசிங்கன்னா அதனை விலைக்கு சொல்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அவர் நம்ம அடைக்கலமாக இருக்கிறார், நம்முடைய கேடகமாக இருக்கிறார். அவரை நான் நம்பி இருக்கிறோம். எந்த சூழ்நிலையும் ஒரு நாளும் ஒரு போதும் வெட்கப்பட்டு போகவே நம்மளை விட மாட்டார். அதுதான் அவர் எல்ரோயா இருந்து நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறவர். எல்லா கண்களை மூடுவோம். நம்மளை பாதுகாக்கிற தெய்வம் அவர். எல்ரோயா இருக்கிற நம்மளை பாதுகாக்கிறவர், எல்ரோயி நம்ம காண்கிறவர், நம்ம சூழ்நிலை பார்க்கிறவர், நம்முடைய கண்ணீரை பார்க்கிறவர், நம்முடைய வேதனைகளை பார்க்கிறவர், நம்ம வாழ்க்கையில் முடியாத காரியங்களை, நம்ம தத்தளிச்சிருக்கிற காரியங்களை பார்க்கிறவர். நான் நினைக்கிற நன்மை வரலையே, நான் நினைக்கிற ஆசீர்வாதங்கள் வரலையே, நான் நினைக்கிற நன்மையான காரியங்கள் வரலையே, நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு நன்மையை எனக்கு வரலையே என்று சொல்லுகிற உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்லுகிறேன், அவர் எல்ரோயா இருந்து இந்த வருஷத்தில் எல்லா வித அற்புதத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. நீங்கள் தேவனை பாருங்க, தேவனை உயர்த்துங்க, தேவனுக்கு வேண்டிய கனத்தை, தேவனுக்கு வேண்டிய மகிமை, தேவனுக்கு வேண்டிய வல்லமை நீங்கள் கொடுத்து பாருங்க. ஆண்டவர் அது கூட ஏற்ற பலன் உங்களுக்கு கொடுத்து அவர் வழி நடத்த உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.